வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கொண்டுட்டு வருது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பன்னீர், பட்டர், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 5-6 முந்திரி பருப்பு. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கிறேன். 4-5 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தக்காளியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் சேர்க்கணும். நான் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, முந்திரி இதெல்லாம் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆனியன் வெந்து வந்ததுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் வேக வச்சுக்க போகிறேன். இந்த தக்காளி வெந்து வர கேப்பில் நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரில் நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைய நான் வச்சுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக வரும். பன்னீரை டைரெக்டாக கிரேவியில் சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பன்னீரை ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா ரப்பர் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். இப்போ தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இதை நான் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் நான் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பட்டர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பட்டர் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறலாம். பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி, அந்த பேஸ்ட்டை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இப்போவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்க போகிறேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ இது கூட 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால், இது 2ல் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ பால் சேர்த்து கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும். ஸோ இப்போ நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்துட்டு நம்ம 3 to 5 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். நீங்கள் பன்னீர் சேர்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்து 3 மினிட்ஸ் கழித்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த பன்னீர் பட்டர் மசாலா கூட சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.